ஏதோ ஒரு இடத்துல நம்ம நிரூபிக்கிறதுக்கு போராடி கொண்டே இருக்கும். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து நிரூபிப்பதற்கு போராடாது. நீங்க உங்க வேலையை பாத்தீங்கன்னா நீங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். நம்ம மனிதர்கள் அவமானப்படுத்துகிறார்கள், சங்கடப்படுத்துகிறார்கள், அதிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு வயது வரைக்கும் உங்களுக்கு இருப்பது நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா யாரையோ தோற்கடிப்பதற்காக ஜெயிக்க முயற்சிக்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்காக நீங்கள் படியுங்கள். 4 பேரை வாழ வைக்கணுங்கிற எண்ணத்தை நோக்கி படியுங்கள். நம்மளை அசிங்கப்படுத்துறவனை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது, இல்லையா? ரைட்டு தானே? உண்மையிலே நீங்கள் படிப்பின் மீதும் உங்கள் வேலையின் மீதும் உங்கள் எதிர்காலத்தின் மீதும் தீவிரமாக நீங்கள் இருக்கிற போது உங்களை யார் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க அவனை கவனிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவனை காண்டேற்றவே முடியல, அவன் காண்டாயிருவான். ரைட்டு தானே? உங்களை காண்டேற்றவனை பத்தி, கடுப்பேற்றவனை பத்தி, எரிச்சல் ஊட்டுறவனை பத்தி, உங்களை நீங்க ஒளிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை விட நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை பற்றி கவலைப்படுங்கள். நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை பற்றி கவலைப்படுங்கள். இந்த புள்ள நல்லா வரணும்டான்னு உங்களை வாழ்த்துறவனை பத்தி கவலைப்படுங்க. உங்களை பிடிக்காதவர்களை பற்றியே நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதால் உங்கள் பிடித்தவர்களை பற்றின கவலை உங்களுக்கு போயில்லாமல் போயிடும்.